أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلة فإن تبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்து நிசா 4வது திருவசனம், பெண்களுக்கு அவர்களுடைய மகர்களை மனமுவந்து நீங்கள் கொடுத்து விடுங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிக்காஹ்வின் முக்கியமான நிபந்தனைகளிலும் கடமைகளிலும் ஒன்று மகர் கொடுப்பது. அந்த மகர் கொடுப்பதை பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். மகர் எவ்வளவு கொடுக்கணும், மகரினுடைய நிலை என்ன, பெருமானார் எவ்வளவு மகர்கள் கொடுத்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் பகிர்ந்து கொண்டோம். மகருக்கு எதிர் ஒரு செயலாக இருக்கக்கூடிய வரதட்சணை, பெண்ணிடமிருந்து வாங்குவது, அது எவ்வளவு ஒரு முரணான ஒரு செயல், அதன் விளைவுகள் என்ன, அதன் காரணமாக என்னென்ன ஆபத்துகள் சமுதாயத்தில் ஏற்பட்டது, கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது உட்பட, பெண் குழந்தைகளை புதைப்பது உட்பட இந்த சமூக தீமைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த வரதட்சணையை பற்றிய பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். அடுத்ததாக, இந்த மகர் கொடுப்பது, அதற்கு நேர் முரண்பட்ட வரதட்சணை வாங்குவது, இது போன்ற விஷயங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதில் சமுதாயம் சரியாக கடைபிடிக்காததின் விளைவு என்னவென்றால், திருமணங்கள்ல மிக ஆடம்பரமாக செலவுகள் செய்வதும், அந்த திருமணங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் அதுதான் இலக்கு, அதற்காக வேண்டிதான் மனிதன் வாழ்கிறான் என்பதை போல அதை உச்சபட்சமாக வாழ்வின் எல்லா சேமிப்புகளையும் அதற்காக சேமித்து அதற்காக வேண்டிய செலவழித்து என்று ஒரு மனநிலையில் இன்றைய இளைய சமுதாயமும் மனிதர்களும் வாழ்கிறார்கள். இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா திருமணம் தான். அந்த திருமணத்திற்காக சேமித்தல், அது திருமணத்திற்காக சேமிக்கிறத சரி, அதுல சிக்கனமாவது செலவு பண்றாங்களா? இல்லை. அந்த திருமணத்தின் ஆடம்பரம் அது ஒரு தனிக்கதை. ஒரு நாள் கூத்திற்கு மீசை எடுத்தல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோல் அந்த ஒரு நாள் திருமணத்திற்காக வேண்டி அவன் வாழ்நாளிலேயே அந்த கோட்டு போட மாட்டான், அப்படியான ஒரு கோட்டை எடுத்துக்கொள்வது. அதே போல வாழ்நாளில் இனி எப்போதும் அந்த ஷூவை அவன் யூஸ் செய்ய முடியாது, அது போல ஒரு ஷூ எடுத்துக்கிறது, ஆடம்பரமான ஷூ. அந்த ஷூ எப்படி இருக்கும்னா வாழ்நாளில் ஒரு தடவை தான் போட முடியும். என்ன காரணம்? அது மற்ற இடங்களிலோ மற்ற கேஷுவலான ஒரு இடத்திலோ வேறொரு நிகழ்விலோ இவரால் போட முடியாது. எதற்காக அப்படின்னு சொன்னா, என்னைக்கோ ஒரு நாள் திருமணம் நடக்குது, வாழ்க்கையில ஒரு தடவை நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக திருமணத்தை சமுதாயம் ஒரு அதிகபட்ச இலக்காக, ஒரு ரொம்ப பெரிய ஒரு நோக்கமாக கொண்டிருப்பது என்பது ஒரு தவறான விஷயமாகும். ரொம்ப இயல்பானது. திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு பசி எடுத்து சாப்பிடுவதை போல, அவனுக்கு ஒரு நீர் தேவை ஏற்பட்டு தாகம் அருந்துவதை போல, திருமணம் ரொம்ப இயல்பான ஒரு எளிமையான ஒரு விஷயமாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது. முந்தைய சமுதாயங்களில் இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் நாவினால் அஷரத்துல் முபஷரா என்று ஒரே சபையில் ஒரு 10 சஹாபாக்களை பெருமானார் இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்களே, அந்த 10 சஹாபாக்களில் ஒருவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. லட்சக்கணக்கான சஹாபாக்கள்ல 10 சஹாபாக்களின் பெயரை குறிப்பிட்டு வரிசையாக ஒரே சபையில் பெருமானார் இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி என்று சொன்ன அந்த 10 பேர்களில் ஒருவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய ஒரு சஹாபி. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகிற போது வெறும் கையோடு வந்தார். ரொம்ப அறிவாளியான, வியாபார ரீதியான நுணுக்கங்கள் தெரிந்தவர். மதீனாவின் கடைவீதிகளை காண்பித்து கொடுக்க சொன்னார். மதீனாவின் கடைவீதிகளில் வியாபாரம் செய்தார். ஒரு திருமணம் முடித்துக் கொண்டார். சில நாட்களில் திருமணம் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் வசதியான நிலை வந்தவொடனே திருமணம் முடித்துக் கொண்டார். இது பெருமானார்கிட்ட அவர் சொல்லவும் இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல. சரி, திருமணம் முடித்த பிறகாவது
நடைமுறைப்படுத்தினாரானா இல்ல, ரசூலுல்லாஹவே கேட்டாங்க. என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே மஞ்சள் கரை படிந்திருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமியா ரசூலுல்லாஹ் நான் திருமணம் முடிச்சிட்டேன், நேற்று திருமணம் முடித்து விட்டேன் என்று சொல்ல. அப்படின்னா அவுலி பலௌபிஷா, ஒரு ஆட்டையாவது வலிமா கொடுங்களேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். எதற்காக சொன்னா, இவ்வளவு ஒரு எளிதாக சமுதாயம் வைத்திருந்த ஒரு விஷயம்தான் திருமணம். நேற்று திருமணம் முடிச்சதுங்கிறத இன்னைக்கு பெருமானாருடைய சபையில பெருமானார் கேட்டதுனால சொல்றாங்க. எவ்வளவு ஒரு எளிமையாக அதை ஒரு லேசான ஒரு விஷயமாக வைத்திருக்கார். இன்னைக்கு திருமணம் என்று சொன்னால் செல்வம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கட்டும், செல்வம் இல்லாதவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா, கடன் வாங்கி அந்த கடன்ல ஒவ்வொரு விஷயத்திற்கும் கடன், பத்திரிகை அடிக்க கடன், அதுக்கு தனியா லோன், இதற்கு தனியா லோன், கடன் வாங்கி ஒரு திருமணத்தை நடத்துகிற அளவிற்கு சமுதாயம் ரொம்ப கடினமாக அந்த திருமணத்தை மாற்றிவிட்டது. அதை ரொம்ப யாரும் எளிதில் அணுகிடக்கூடாது. அப்படி இது ஒரு திட்டமிட்ட செயலா, அல்லது அவரை பார்த்து நான் செய்கிறேன் என்கிற ஒரு பொது மனப்பான்மையா, அப்படியே அந்த திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக செய்வதற்காக வேண்டி லோன் வாங்கி அந்த திருமணத்தை நடத்துகிறார்கள். ரொம்ப எளிமையான விஷயமாக, எளிதான ஒரு விஷயமாக, ஒரு சாதாரண உடன்படிக்கையாகத்தான் மார்க்கம் அதை பார்க்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிரியத்திற்குரிய ஒரு வாலிப சஹாபி. அவங்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு, அவங்க போர்க்களத்துல வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகும் பொழுது நிறைய கடன், நிறைய பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு பொறுப்புதாரி மகன் ஜாபிர். நிறைய கடன் இருந்துச்சு அவங்களுக்கு, நிறைய பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, ரெண்டுல ஒண்ணு இருந்தாலே சிரமம், ரெண்டும் இருந்தது. அதோடு அவர் வஃபாத்தாகிறதுக்கு முன்னாடி தன் மகன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு சின்ன வயசு, பெருமானார்கிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பேரித்தம்பள குவியல் இருந்தது. இது 10 கேட்டா பத்தாது, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. கடன்காரங்கள்லாம் நிறைய சேர்ந்துட்டாங்க அந்த போர் முடிந்த உடனே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம்பளத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கடனாளிகள் ஒவ்வொருவராக வர சொல்ல பெருமானார் அதுல எடுத்து கொடுக்குறாங்க. கடைசியா பார்த்தா அந்த குவியல் அப்படியே இருக்கிறது, கடன் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஜாபிர் ரலியல்லாஹு அப்படி ஒரு பெரிய ஒரு விவகாரத்தை பெருமானார் செய்தார்கள். புகாரில ஒரு செய்தி வரும். அப்ப இவங்க இந்த சஹாபி இவ்வளவு தூரம் பெருமானாரின் மீது நெருக்கம் கொண்ட ஒரு சஹாபி, வாலிப சஹாபி, முதல் தடவை நிக்கா பண்றாங்க. பெருமானாருக்கு சொல்லல. பெருமானார் சபையில கேட்கிறாங்க, என்ன திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆம் யா ரசூலல்லாஹ் திருமணம் முடிச்சிட்டேன். கன்னி பெண்ணையா விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சீங்களா, விதவை பெண்ணை முடித்தீர்களான்னு கேட்க, யா ரசூலல்லாஹ் விதவை பெண் தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்க. ஏன் விதவை பெண்ணை முடிச்சீங்க, கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாமா, நீங்க சின்ன வயசு தான், முதல் திருமணம் தானே பண்றீங்க. அப்ப நீங்களும் அவரும் ஒருவருக்கொருவர் விளையாடி கொள்ள ஒரு சின்ன வயசா இருக்குதே அப்படின்னு பெருமானார் கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமேன்னு கேட்க, இல்லை யா ரசூலல்லாஹ் என்னுடைய சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, அந்த சகோதரிகளை பார்த்து கொள்ள ஒரு தாயின் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு பக்குவமான பெண் வேணும், அதனால விதவை பெண்ணை திருமணம் முடிச்சேன்னு அந்த சஹாபி சொல்ற ஹதீஸ் புகாரி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இன்னும் எவ்வளவு எளிமையான்னு பாருங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு, இந்த 2 சஹாபாக்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக மதீனாவின் வாழ்க்கையில இணைத்து விடப்பட்டவங்க. இப்ப சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் முடிக்காம இருந்தாங்க, ஒரு நடுத்தரமான வயது உடையவங்க. அவங்க வெளியூர்ல இருந்து ரசூலுல்லாஹ்வை தேடி பாரசீகத்துல இருந்து வந்தவங்க தான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு. உங்களுக்கு திருமணம் ஏங்க முடிக்காம இருக்கீங்கன்னு கேட்கும்போது, முடிக்கணும்னு சொல்லிடு. ஒரு கட்டத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு, உங்களுக்கு நான் பெண் கேட்டு நான் தருகிறேன், நீங்கள் திருமணம் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு பெண் கேட்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. சல்மான் ஃபாரிசி அவர்களுக்காக பெண் கேட்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சல்மான் ஃபாரிசி அவருக்கு நாங்க கொடுக்கறதா எல்லாம் வேணாம், நீங்க முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்ல, அவர் அங்கேயே திருமணம் முடித்துட்டு வந்துட்டார். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு யதார்த்தமா சொல்லுவார், உங்களுக்கு கேட்க போனா எனக்கு திருமணம் முடிச்சுக்கன்னாங்க, சரி நான் முடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்தி, திருமணம் நடந்த செய்திகள். இவ்வளவு எளிமையாக திருமணத்தை அணுகியதுதான் அந்த காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்துல இருந்த ஒரு நிகழ்வு. எளிமையாக திருமணங்கள், அந்த திருமணங்கள் இலகுவாக அணுகுவதற்கு எளிதாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஒரு டார்கெட்டா, அது வாழ்க்கையினுடைய லட்சியமா,
அதை ஒரு இலக்காக கொண்டு அதற்காக கடன் வாங்கி அதற்காக உழைத்து அதற்காக சேமித்து அதை மொத்தமாக செலவழித்து இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவிற்கு திருமணங்கள் என்பது அவ்வளவு ஒரு பெரிய இலக்கு ஒன்றும் அல்ல. அது ஒரு சாதாரணமான ஒரு மனித தேவை. அந்த மனித தேவையை நிறைவேற்றுவதற்கான ஒரு உடன்படிக்கை, ஒரு எளிதாக மார்க்கம் அணுகுகிற விதத்தில் வைத்திருந்த ஒரு விஷயத்தை இந்த திருமணத்தினுடைய ஆடம்பர செலவுகளின் வாயிலாக ரொம்ப கடினமாக மாற்றும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மௌனத்தன். நிக்காஹ்வுல பரக்கத்தான விஷயம் எதுவென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய லேசான செலவீனம் குறைவாக இருந்தால் அது பரக்கத்தால் பெரியது, பிரம்மாண்டமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற திருமணங்களில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அந்த திருமணத்தினுடைய உறவை வரதட்சணை இது போன்ற விஷயங்கள் எப்படி எல்லாம் மாற்றி இருக்கிறதோ அதுபோன்று மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன. பகிர்ந்து கொள்வோம். வல்ல இறைவன் அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக நல்ல பாடங்கள் படிப்பினைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பினை வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.